பெருமாள். பக்தர்களின் கோரிக்கையை கேட்டவுடன் நீங்கள் பிரார்த்திக்க தேவையில்லை, சொன்ன மாத்திரத்திலேயே ஆழ்ந்த பக்தியோடு பெருமானே ப்ளீஸ் சாமி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கெஞ்ச வேணாம், பிரார்த்தனை பண்ண வேணாமா. அவர் பேரெல்லாம் இப்படி அப்படி சொல்லி சஹஸ்ரநாமம் திருப்பாவை எதுவுமே சொல்ல வேணாமா. சொன்னா போதுமா. நம்ம எப்படி பேசுறோம் இப்படி அப்படின்னு, இது எனக்கு கச்சா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நாம சும்மாவே அப்படி சொன்னா அவர் காதுல அப்படி போட்டாலே உடனே சொன்ன வண்ணம் செய்து தரும் பெருமாளாம். அவருடைய அங்கிருக்கும் தாயார் பேரு கோமளவல்லி தாயார். ரொம்ப அழகான கோவில். போய் பெருமாளை சேவித்து சுற்றி இருக்கும் அழகா மற்ற தெய்வங்களையும் நாம் இன்று சென்று பார்க்க இருக்கிறோம். ஆக பிரார்த்திக்கெல்லாம் வேணாம், எதுவுமே மனசுல நினைக்க கூட வேணாம். அப்படியே ஜாலியா எல்லா அடியார்களோடும் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டே சென்று பெருமாளை பார்த்து சும்மா அப்படி வாய் திறந்து நம் கஷ்டங்கள் கூட சொல்ல வேண்டாம், என்ன வேண்டும் என்பதை சொன்னால் மட்டுமே போதும். அவர் உடனடியாக அருளக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை காஞ்சிபுரத்தில் சென்று நாம் இன்று சேவிக்க இருக்கிறோம். ஆக கிளம்புவோமா? யாத்திரை துவங்குவோமா? கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அழகாக சைன கோலத்தில் வீற்றிருக்கும் அந்த பெருமாளை நோக்கி, பெருமாளே இன்று இந்த திருநாளிலே நாங்கள் எங்கள் யாத்திரையை தொடர இருக்கிறோம். பாத யாத்திரையாக அடியார்களோடு உன் நாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டே நடந்து கொண்டே வருகிறோம். பாதங்கள் அதாவது பாத அடிகள் சுற்றும் இந்த பிரார்த்தனா மந்திரில் வைத்தாலும் மனதார நாங்கள் அங்கே அந்த காஞ்சிபுரத்திற்கே வந்துவிட்டோம், வந்து கொண்டே இருக்கின்றோம் என்ற மன உறுதியோடும் பிரார்த்தனையோடும் கோபியர்கள் போல மனசார நாங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம். பெருமாளே இதோ ஓடோடி வந்து விட்டோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் காஞ்சிக்கு நடப்பது போலவே, காஞ்சிபுரத்துக்கு நடப்பது போலவே மனதில் நன்றாக உறுதியாக பாவனை செய்து இதோ செல்லுகிறோம். செல்வோமா? ஜெய கோவிந்தா. அப்பொழுது யாத்திரை மேற்கொள்வோமா? யாகம் காத்திட
உள்ளே வந்து விட்டோம். நேரே பார்த்தால் கொடிமரம் இருக்கிறது. எல்லாரும் நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். கொடிமரம் பார்த்தீர்களா? நன்றாக கை கூப்பி எதிர்மாறி ஒரு கோவில் வாசலில் வந்தோம். உள்ளே எங்கள் பாதங்களை வைத்து விட்டோம். ஆஹா, இன்னும் குளிர்ச்சியாக இன்பமாக இருக்கிறது, மனசுக்கு இன்பமாக இருக்கிறது. எம்பெருமான் கோவிலுக்கு வந்து விட்டோம், கொடிமரத்தை பார்த்து விட்டோம். உள்ளே செல்வோமா? உள்ளே நடந்து கொண்டே போகிறோம். முதலில் யார் என்று பார்த்தால் வலது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவர்? எட்டி பாருங்கள். பெருமாளுக்கு நேரே முன்னே இருப்பவர். யார் அவர்? கருடாழ்வார். எப்பொழுதும் எம்பெருமான் சேவையில். எம்பெருமான் எங்கே என் பக்தனுக்கு ஏதாவது துன்பமோ, செல்ல வேண்டுமே என்று நினைப்பதற்குள் எம்பெருமானை கொண்டு செல்வதற்கு ஓடோடி வருவாராம் கருடாழ்வார். அந்த கருடாழ்வார் போலவே நாமும் எப்பொழுதும் எம்பெருமான் சேவையில் திடமாக உறுதியாக இருக்க வேண்டும். நம் லட்சியத்தில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக நினைத்துக் கொண்டும் நம் சந்ததிகள், நாம் இருந்தாலும் நம் சந்ததிகளும் அதை எடுத்து செல்ல வேண்டாமா? குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மன உறுதி வேண்டும். கலாச்சாரம் பண்பாடும் தெரிந்து போகாமல் மீண்டும் மீண்டும் உயர்ந்து வர வேண்டும், வளர வேண்டும் என்று கருடாழ்வாரிடம் இந்த சேவை எங்கள் சந்ததிகள் வர, எல்லாருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அழகாக ஒரு பாசுரம் சொல்லுவோமா? மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவார், நேரையா செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஆரண்ய வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, ஓர்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே, சால பெருமறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆயின் இளையாய் அருளேலோரென்பாவாய். பாசுரம் சொல்லிவிட்டோம். அடுத்தது உள்ளே பிரகாரத்துக்குள்ளே செல்கிறோம். இது உள்ளே கோவிந்தா கிருஷ்ணா. நன்றாக பெருமாளை பார்த்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். பார்த்து விட்டீர்களா? சந்தோஷமாக பார்த்து விட்டீர்களா? அவரை உங்களுக்குள்ளே வாங்கிக் கொண்டீர்களா? கண்கள் வழியாக பெருமாளை விழுங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோடும் பெருமாள் பக்கத்தில் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் கையை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இருக்க நன்றாக பெருமாள் ஒவ்வொருத்தரோடும் எழுந்து வந்து பெருமாள் உங்கள் அருகில் வருகிறார். அவரை நன்றாக கையிலே அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேகத்தோடு நன்றாக இருக்க கட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இறங்கிவிட்டார் பெருமாள். அனுபவிக்கிறீர்களா? அந்த அனுபவத்தை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இறங்கும் அந்த பெருமாளை நீங்கள் உணரவில்லையா? பாருங்கள், சொல்ல வேண்டாம் செய்த பெருமாள் நீங்கள் சொல்லும் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னை அழைப்பீர்கள்? நான் உங்களோடு வர வேண்டாமா? என்னை நீங்கள் அழைக்க மாட்டீர்களா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பெருமாளை நீங்கள் அழையுங்கள். உங்கள் பாஷையில் நீங்கள் நன்றாக மனதார பாசத்தோடு ஒரு வார்த்தை அவனை கூப்பிடுங்கள். எங்கெங்கோ சென்று எவ்வளவோ பிரார்த்தனைகள் செய்கிறீர்கள், பரிகாரங்கள் செய்கிறீர்கள், அதையெல்லாம் மறந்து விடுங்கள். பெருமாள் உங்கள் முன்னில் இருக்கிறார். ஒரு வார்த்தை அவரை, எம்பெருமானே என்னோடு நீ வரமாட்டாயா என்று பாசத்தோடு உங்கள் குழந்தையை அழைப்பது போல் அழையுங்கள். அவன் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைத்தால் போதும், உங்களோடு நான் வருவேன் என்று அழையுங்கள். அவன் கூட வருகிறான். அவன் கையை இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணா, கோவிந்தா, நான் அழைக்கும் பெருமாள் நீ. உனக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று உங்கள் மனதார குமருங்கள். அந்த கண்ணீருக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அது கண்ணீர் அல்ல, உங்கள் பாசம், உங்கள் பக்தி அது. அவனை இந்த வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம் செய்த பெருமாளை என்று உங்கள் இரு கரங்களால் அவனை அணைத்துக் கொள்ளுங்கள். அணைத்துக் கொண்டு விட்டீர்களா? இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அணைத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, பெருமாள் உங்கள் மீது இறங்குவதை உணருங்கள். பக்தர்களை பாருங்கள். நம் மீது அவன் இறங்குகின்றார். நம்மை தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து ஆஹா தேகமெல்லாம் ஸ்பரிசிக்கின்றான். நமக்குள் உள்ளே வந்து அமர்ந்து விட்டான். அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது போதுமா? சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு பேரானந்தம்.
அந்த சுவையை அனுபவித்தீர்களா? அவரை பூட்டிக் கொண்டீர்களா? உங்களுக்குள்ளே வைத்து பூட்டிக் கொண்டு விட்டீர்களா? உறக்கம் உறங்குகின்றாயோ, தாமரை சூடியே தொங்குகின்றாயோ? ஆனந்த உறக்கம் உறங்குகின்றாயோ, தாமரை சூடியே தொங்குகின்றாயோ? பக்தனின் அஞ்ஞானம் போக்கிடவே நீ ஆதிசேஷன் மேலே சயனம் கொண்டாயோ? பக்தனின் அஞ்ஞானம் போக்கிடவே நீ ஆதிசேஷன் மேலே சயனம் கொண்டாயோ? அடியார்கள் அனைவரின் கஷ்டங்கள் எல்லாம் அறிந்தவன் நீயே சயன பெருமானே. அடியார்கள்